அனைவருக்கும் வணக்கம். ஐங்கரன் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்று ஸ்படிக மாலை அணிவதால் ஏற்படும் பயன்கள், அதை பற்றிய தலைப்பில் தான் பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்மளுடைய பதிவு ஒவ்வொன்றும் உங்களை வந்து சேரும். ஸ்படிகம் உருவான விதம் முதலில் அதை பற்றி நாம் பார்ப்போம். ஸ்படிகம் என்பது ஒரு விதமான பாறை வகையை சார்ந்தது. இந்த ஸ்படிகம் பூமிக்கு அடியில் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு மேல் புதையுண்ட நீர் இறுகி பாறைகளாக உருமாற்றமானவை. இந்த ஸ்படிக பாறையை சுத்தம் செய்து பல்வேறு வகைகளில் விற்பனை செய்கின்றனர். இதிலேயே 1 முதல் 10 வரையிலான தரம் பிரிக்கப்பட்டு கிடைக்கும். இதில் முதல் தரம் ஸ்படிகம் என்பது மிகவும் தெய்வீக சக்தி கொண்ட ஸ்படிக மாலை. ஆன்மீக ரீதியாகவும் அறிவியல் ரீதியாகவும் இந்த ஸ்படிகம் சிறப்பு வாய்ந்தவை. ஸ்படிகத்தில் சிவலிங்கம், நந்தி, விநாயகர் போன்ற சிலைகள் சிறியது முதல் பெரியது வரை பல்வேறு அளவுகளில் கிடைக்கிறது. இவற்றை வீட்டில் வைத்து பூஜை செய்பவர்களுக்கு அதன் ஈர்ப்பு சக்தியால் பல நன்மைகள் கிடைக்கும். வெறும் தண்ணீரால் அபிஷேகம் செய்தாலே போதும், இறைவனின் அருள் பரிபூரணமாக உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஸ்படிகத்தை மாலையாக எப்படி கோர்க்கலாம், இதை யாரெல்லாம் அணியலாம் என்று இந்த பதிவில் படித்து நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். ஸ்படிக மாலை எப்படி செய்வது? இந்த ஸ்படிக மணி மாலையை எந்த ஒரு உலோகத்தினோடும் சேர்த்து ஸ்படிக மணியை கோர்க்கக்கூடாது. அது மட்டுமில்லாமல் ருத்ராட்சம் உள்ளிட்டையும் சேர்த்தல் கூடாது. தங்கம் மற்றும் வெள்ளியால் மட்டுமே இந்த ஸ்படிக மணியை அணிய வேண்டும். ஸ்படிகம் தனியாக அதை கோர்த்து போடும்போதுதான் அந்த ஸ்படிகத்தினுடைய முழு பவர் நம்மளுக்கு கிடைக்கும். இதுல ருத்ராட்சத்தை சேர்த்து போடுறதோ இல்ல வேற எதுவும் தகடுகள் சேர்த்து போட அந்த மாதிரி போடக்கூடாது. ஸ்படிகத்துல வெறும் ஸ்படிகமா தான் இருக்கணும். ஸ்படிக மாலையை யாரெல்லாம் அணியலாம்? ஸ்படிக மாலையை குளிர் பிரதேசங்களில் உள்ளவர்கள் மற்றும் குளிர்ச்சி தன்மை கொண்டவர்கள் கண்டிப்பாக இந்த ஸ்படிகம் அணிவதை தவிர்த்தல் மிகவும் நல்லது. இவர்களை தவிர சிறிய குழந்தைகள், பெரியவர்கள், வயதானவர்கள் கூட அணியலாம். அதாவது குளிர் பிரதேசத்துல வசிக்கிறவங்களும் சில பேருக்கு பாடி நேச்சுரலாவே குளிர்ச்சியா இருக்கும். அவங்க தான் இதை அணியக்கூடாது. ஏன்னா இந்த ஸ்படிக மாலை குளிர்ச்சி தன்மை உள்ளது. மேற்கொண்டு அவங்களுக்கு வேற மாதிரி சைடு எஃபெக்டை உண்டு பண்ணி விட்டுரும். அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக அதிக கோபப்படும் நபர்கள், இரத்தம் அழுத்தம் உள்ளவர்கள், உடலில் அதிகமான உஷ்ணம் உள்ளவர்கள், எந்த ஒரு விஷயத்துக்கும் அதிகமாக உணர்ச்சி வசப்படக்கூடிய கோபப்படக்கூடிய நபர்கள் இந்த ஸ்படிக மாலையை அணிவது நல்லது. இதை கட்டாயம் அணிந்தால் உடலுக்கு நல்ல பலன் கண்டிப்பாக கிடைக்கும். ஸ்படிக மாலை அணிவதால் கிடைக்கும் பயன்கள். ஸ்படிக மாலையை அணிவதால் எப்போதும் தெய்வ அருள் கிடைக்கும். அதன் அதிர்வலைகள் எப்போதும் உங்களை சுற்றி இருப்பதால் நல்ல எண்ணங்களை தூண்ட செய்யும். நம் மனதை எப்போதும் அமைதியாக வைத்திருக்க உதவும். தெளிவான சிந்தனையை தரக்கூடியவை, தன்னம்பிக்கையை அதிகரிக்கும். அதோடு உடலில் உள்ள உஷ்ணத்தை குறைத்து உடலை எப்போதும் குளிர்ச்சியுடன் வைத்திருக்கும். அது மட்டுமில்லாமல் நம்மிடம் எப்போதும் எந்தவித தீய சக்திகளையும் நெருங்க விடாமல் நம்மை பாதுகாக்கும் தன்மை கொண்டது இந்த ஸ்படிக மாலை. சரி, ஸ்படிக மாலையை தரம் பார்த்து கண்டுபிடிப்பது எப்படி? முதல் தரம் வாய்ந்த ஸ்படிகத்தை தொட்டவுடன் நல்ல குளிர்ச்சியை வெளிப்படுத்தும். ஒரு ஸ்படிக மாலை வாங்கியிருக்கீங்கன்னா அது முதல் தரமா உள்ளதுன்னா கையில அப்படி மாலையை பிடிச்சு பார்த்தீங்கன்னாவே நல்ல குளிர்ச்சி வெளிப்படும். ஸ்படிகத்தை நீரில் போட்டால் கண்களுக்கு புடப்படாது. தண்ணீரோடு ஒன்றிருக்கும் தன்மை கொண்டது. இப்படி பார்த்தால் இது ஒரிஜினல் மாலை என்று முதல் ரகம் என்று நாம் தெரிந்து கொள்ளலாம்.
இந்த மெத்தடில் நீங்கள் ஸ்படிக மாலையை வாங்கி நீங்கள் செக் பண்ணி பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஸ்படிக மாலை அணியும் விதிமுறைகள். ஸ்படிக மாலை அணிந்து கொள்வதற்கு முன் குறைந்தது 3 மணி நேரம் வரை நல்ல தண்ணீரில் போட்டு விட வேண்டும். 3 மணி நேரம் பிறகு எடுத்து பயன்படுத்தலாம். முக்கியமாக வேற யாரும் பயன்படுத்தினால் கூட இது மாறி செய்ய வேண்டும். அதாவது வேறு ஒருத்தர் உபயோகப்படுத்தினதை நம்ம உபயோகப்படுத்தக்கூடாது. குளிக்கும் போதும் கட்டாயம் போட்டுக்கொண்டே குளிக்க வேண்டும். இரவில் உறங்கும் போதும் கட்டாயம் அவிழ்த்து தரையில் வைக்க வேண்டும். காலையில் நீங்கள் அணியும் போது மாலை குளிர்ச்சியாக இருக்கும். அதாவது இந்த ஸ்படிக மாலை நாள் முழுவதும் நம் கழுத்தில் அணிந்திருக்கும் போது நம் உடல் உஷ்ணத்தை இந்த ஸ்படிகம் ஈர்த்து கொண்டிருக்கும். இரவில் நீங்கள் கழற்றி அதை வெறும் தரையில் வைக்கும்போது மாலை அந்த உஷ்ணத்தை தரையில் விட்டு தரையில் வைப்பதால் பூமியின் ஈர்ப்பு சக்தி மீண்டும் பெற்று குளிர்ந்த நிலைக்கு செல்லும். ஸ்படிக ஜபமாலை பயன்கள். ஸ்படிக மாலையை ஜபமாலையாக உபயோகிக்கும் போது அதற்கென்று தனியாக வைத்துக் கொள்வது மிகவும் நல்லது. அப்படி இல்லை என்றால் அணியும் மாலையை கூட பயன்படுத்தலாம். நாம் அணியும் மாலையை காலையில் குளித்த பின்பு ஜபம் செய்துவிட்டு நம் கழுத்தில் அணிந்து கொள்ளலாம். இறைவனின் நாமத்தை உச்சரித்து ஸ்படிக மாலையை உருட்டும் போது மனதில் உள்ள அனைத்து எதிர்மறை எண்ணங்களும் விலகி ஓடும். இந்த ஸ்படிக மாலை அணிவதால் மனதில் உள்ள பாரம், மன அழுத்தம் குறைந்து உடலை எப்போதும் சாந்தமாக வைத்திருக்கும். நன்றி.